அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. கனிமான் அல்லாஹின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஷைத்தானே ஒரு அமலை தன்னிடம் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லிக் கொடுத்த ஒரு ஹதீஸை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களிடம் ரமதானுடைய ஜகாத்தினுடைய பொருளை பாதுகாக்குகின்ற பொறுப்பை கொடுத்தாங்க. இரவு நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருட்களை பாதுகாப்பதற்காக வெளியில் வாசல் பகுதியில் பாதுகாப்பிற்காக வெளியில் இருந்தாங்க. சமயங்களில் தொழுகுவாங்க, சமயங்களில் குர்ஆனை ஓதிட்டு இருந்தாங்க, திக்ர் செஞ்சாங்க, தொழுதாங்க. இபாதத்தும் இருந்தது, காவலும் இருந்தது. இப்படி இருக்க முழுக்க முழுக்க வாசலிலேயே இருந்து யாரும் வராத அளவிற்கு பாதுகாத்து கொண்டிருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது உள்ளே இருந்து யாரோ பொருட்களை எடுப்பதை போல சத்தம் கேட்குது. யாரோ உள்ளுக்குள்ள பொருட்களை எடுக்கிறாங்க. இதை உணர்ந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, நாம தான் இங்கே வாசல்லே உட்காந்துருக்கிறோம், உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை, யார் இந்த உள்ளே இருக்கிற பொருட்களை எடுக்கிற மாதிரி சத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா யாரோ ஒரு வயோதிகர், வயதான தோற்றத்தில் உள்ளவர் ஒரு பெரிய சாக்க பையில பொருட்களை உள்ளே தள்ளி திருடி கொண்டு இருக்கிறார். இதை பார்த்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவரை பிடிச்சிட்டு, யார் நீ, எப்படி உள்ளே வந்த, இங்கே சாமான்லாம் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் ஏழை எளிய மக்களுடைய பொருள், இது ஜகாத்தினுடைய பொருட்கள், இதை எடுக்கக்கூடாது என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உன்னை கூட்டி போகுவேன் என்று சொன்னார். அவரோ வயதானவர். அந்த வயசானவர் சொன்னார், நான் ரொம்ப பசியில் இருக்கிறேன், பட்டினியில் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப வயதான மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பசியில் இருக்கிறாங்க, ஆகையால் வழி தெரியாமல் நான் திருட வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் வரமாட்டேன், என்னை நபிகிட்டெல்லாம் கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த அநேகமான சஹாபாக்கள் ரொம்ப இரக்கம் மனம் படைத்தவங்க. கொஞ்சம் கேட்ட உடனே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அப்படியே கொஞ்சம் இலகிய மனது, உடனே அவரை மன்னித்து விட்டுட்டாங்க. சரி போ, இனிமே இது மாதிரி பொருட்களை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பிறகு இந்த செய்தியை ஃபஜ்ருடைய நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்டாங்க, அபூ ஹுரைரா பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கிறது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நேற்று வந்த ஆள் என்ன பண்ணீங்க, என்ன சொன்னார், என்ன பண்ணீங்க அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த செய்தியை சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த இல்மை நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இதை கேட்டுட்டு, யா ரசூலுல்லாஹ், ஆமாம் யா ரசூலுல்லாஹ், நேற்று ரொம்ப வயதான பலகீனமான ஒரு நபர் வந்தார், ரொம்ப பசியும் பட்டினியுமா இருக்கிறதா சொன்னார், ஆகையால் நான் அவரை விட்டுட்டேன், தண்டனை எதுவும் கொடுக்கல, உங்கள் சபைக்கு கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொன்ன பொழுது, யா ரசூலுல்லாஹ், இந்த காரணத்துக்காக என்ன பாதுகாப்பு பொறுப்பிலிருந்து எடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னார். இப்படி விட்டுட்டேன், ஒரு ஆள் திருடுறதுக்கு வந்தார், திருடினால நீங்கள் விட்டுட்டீங்களே, தண்டிக்காமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இரவு நேர பொறுப்பை கொடுக்குற கனிமத்தினுடைய ஜகாத்தினுடைய பொருட்களை பாதுகாக்கிற பொறுப்பை எனக்கு கொடுக்காம விட்டுறாதீங்க யா ரசூலுல்லாஹ், நான் இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப பேணுதலாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைராவே, இன்னைக்கு நைட்டும் அவர் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு. போகிறாங்க, அதே மாதிரி இரவு நேர பாதுகாப்பு, சுற்றி அடைக்கப்பட்டிருக்கிறது, சுற்றி அடைப்பு, சுற்றி சுவர், உள்ளே போகிறது ஒரே ஒரு வாசல் வழி தான். அந்த வழியிலே நின்றுட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு முஸல்லாவை விரித்து அங்கேயே தொழுதாங்க, இபாதத் செஞ்சாங்க, திக்ர் செஞ்சாங்க, குர்ஆனை ஓதனாங்க. இந்த சமயத்தில் மீண்டும் உள்ளுக்குள்ளே இருந்து பொருட்களை யாரோ எடுப்பதை போல சத்தம் கேட்கிறது அபூ ஹுரைராவுக்கு ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ உடனே எந்திரிச்சு உள்ளே போய் பார்க்குறாங்க. எப்படி உள்ளே வர்ற நீ, எப்படி உள்ளே வர, உனக்கு வழி எப்படி இருக்குது, எல்லாமே அடைச்சிருக்குது, நான் வாசலில் முன்னாடியே உட்காந்து தொழுதுகிட்டு இருக்கிறேன், இபாதத் செய்கிறேன், போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி உள்ளே வர அப்படின்னு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நேற்று பார்த்து அதே முதியவரை பார்க்கிறார். பிடிச்சிட்டு, இன்னைக்கு கண்டிப்பாக உன்னை ரசூலுல்லாஹ் கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மீண்டும் நேற்றைய அதே வாசகங்கள், நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன், பட்டினியாக இருக்கிறேன், வயதான மனைவி பிள்ளைகள் பசியில் இருக்கிறாங்க, ரொம்ப ஏழ்மை
நான் கண்டிப்பாக இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரொம்ப கெஞ்சுறாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி போங்க நான் மன்னிச்சு விட்டுறேன், இனி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதே செய்தி அடுத்த நாள் ஃபஜரில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் மீண்டும் வருவார்னு சொன்னாங்க. 3வது தடவை சொல்கிறாங்க. 3வது இரவில் மீண்டும் இன்றைய இரவும் அவர் வருவார் என்று சொன்னாங்க. அப்போது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இனி வந்தால் கண்டிப்பாக அவனை விடக்கூடாது, அந்த வயோதிகரை விடக்கூடாது, நபியினுடைய சபைக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முசல்லாவை விரித்தார்கள் வாசல் பகுதியில். அந்த ஜக்காத்தினுடைய பொருட்கள் உள்ளே இருக்கிற பொழுது ஜக்காத்தினுடைய பொருட்களை பாதுகாக்கின்ற பொறுப்பில் இருக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு முசல்லாவை விரித்து தொழுகையை குறைத்து கொண்டார்கள். கவனம் முழுக்க எப்படி இந்த ஆள் வர்றான் அப்படிங்கிறத அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீண்டும் உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்ணுங்கருத்தமாக பார்த்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் கூட உள்ளே பார்த்தீங்கன்னா பொருட்களை எடுக்கிற, அந்த சாமான்களை எடுக்கிற, அந்த தானியங்களை எடுக்கிற சத்தம் கேட்குகின்றது. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஓடி போய் ஒன்றுமே பேசலை, எப்படி உள்ளே வந்த, ஏன் எடுக்கிற, இவன் சாக்கு போக்கு எதுவுமே எனக்கு வேணான்னு முதல்ல கட்டி போட்டுட்டாங்க. கட்டிட்டாங்க, கை கால் இடுப்புகள் எல்லா பகுதியிலையும் முழுசாக கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சுட்டு சொன்னாங்க, இன்றைக்கி கண்டிப்பாக நான் உன்னை நபியினுடைய சபையில் கூட்டிகிட்டு போவேன், இன்றைக்கி நான் கண்டிப்பாக உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவர் சொன்னார், அந்த வயசானவர் சொன்னாராம், அபூ ஹுரைராவே, உங்களுக்கு ஹதீஸுகள் மேலேயும் தீனுடைய விஷயங்களின் மேலும் நிறைய ஆர்வம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். என்ன சொன்னால், நீங்கள் இதுவரைக்கும் படித்திருக்கிற அநேகமான ஹதீஸுகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவினுடைய பெயர் இருக்கும். காரணம் என்னன்னு தெரியுமா? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்த ஒட்டுமொத்த ஹதீஸுகள், சில சஹாபாக்கள் பார்த்தீங்கன்னா 100 ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க, 500 1000 இருக்கும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவினுடைய ஹதீஸுகளுடைய எண்ணிக்கை 5374 ஹதீஸுகள் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம். நபி ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா உடனே அதை பிடிச்சிப்பாங்க, அமல் செய்வாங்க, அடுத்த மக்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஆர்வத்தோடு இருக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கிட்ட அந்த வயதானவர் சொல்றார், நான் உனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தர்றேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னேன். அதனுடைய பரக்கத்தால் என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னேன். அப்படியா, நீங்கள் என்ன எனக்கு கற்றுத்தர போகிறீங்க, எனக்கு தெரியாத என்னத்தை கற்றுத்தர போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உனக்கு இந்த விஷயம் தெரியாத நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்ன பொழுது, சரி சொல்லுங்க அப்படின்னா, இப்போ வயதானவர் சொன்னார், வந்த அந்த வயதான திருடர் சொன்னார், இப்படி கட்டி போட்டுட்டு என்கிட்ட கேட்டால் எப்படி, என்னை அவிட்டு விடு, நான் சொல்கிறேன் என்று சொன்னார். இறுதியாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவருடைய கயிறுகள் எல்லாம் அவிட்டு விட்டு அவர் நின்ற பிறகு அவர் சொன்னார், இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குற பொழுது ஒரே ஒரு தடவை ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதிக்கொண்டால் அல்லாஹு தாலாவினுடைய தரப்பிலிருந்து, அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து ஒரு மலக்கு உங்களுடைய தலைமாட்டில் நியமிக்கப்படுகிறார். அவர் ஃபஜர் நேரம் வருகிற வரையிலும் உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறார், ஷைத்தான் உங்களிடம் வரமாட்டான் என்று சொல்லி அந்த வயோதிகர் சொன்னார். இந்த இல்மு உண்மையிலேயே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு தெரியாது. இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான். இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருந்தது, இதை எப்படி இவர் சொல்றார், இவ்வளோ நாளாக நமக்கு தெரியாத, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்காத, ஹதீஸுகளில் இல்லாத இந்த விஷயத்தை இவர் எப்படி சொல்றாரு. சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி அவரை 3வது நாளும் விட்டு விட்டார், எதுவும் செய்யலை. காலையில் ஃபஜர் நேரம் வந்தது, ரசூலுல்லாஹ்விடம் சென்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த விஷயத்தை விசாரிச்சாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னா, யா ரசூலுல்லாஹ், இவர் அந்த வயோதிகர் எனக்கு ஒரு அமலை சொல்லி கொடுத்தாரு, தூங்குவதற்கு முன்னால் ஒரு தடவை ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டால் அல்லாஹு தாலா ஒரு மலக்கை நியமிக்குகின்றானாம், அந்த மலக்கு ஷைத்தான் வராமல் நம்மை பாதுகாக்குகின்றார் என்று சொல்லி அந்த வயோதிக திருடர் எனக்கு இந்த விஷயத்தை சொன்னார். இது உண்மைதானா என்று கேட்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நபி கிட்ட கேட்குறான், இது உண்மைதானா என்று கேட்டபொழுது அப்பொழுதுதான் அந்த அழகான வாசகத்தை பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகக வஹுவ கதூபுன் தாக்க ஷைத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் பொய்யன், ஆனால் அவன் சொன்ன விஷயம் இருக்கிறது அது முழுக்க முழுக்க உண்மைன்னு சொன்னான். அவன் பொய்யான ஆளு, அவன் யார் தெரியுமா? இறுதியாக சொன்னாங்க, தாக்க ஷைத்தான், அவன் தான் ஷைத்தான் என்று சொன்னாங்க. ஷைத்தான் தான் இவ்வளோ வேலை பார்த்துருக்கான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவினுடைய அந்த கனிமத்தினுடைய பொருட்களை குழப்பம் செய்து மக்களுக்கு இழப்பை ஏற்படுத்துவதற்காக இவ்வளோ வேலை ஷைத்தான் தான் பண்ண பார்த்துருக்கு.
அப்போது அந்த ஷைத்தானுடைய நாவிலிருந்தே அல்லாஹு தாலா ஒரு அழகான அமலை வெளிப்படுத்தினான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயத்துல் குர்சியினுடைய பரக்கத்து மிகவும் அலாதியானது. ஆகையால் ஆயத்துல் குர்சி அனைவரும் மனனம் செய்ய வேண்டும். இரவு நேரங்கள், பகல் நேரங்கள் என நிறைய நம் நல்ல விஷயங்களை செய்ய போகின்ற பொழுது நாம் ஆயத்துல் குர்சியினுடைய பரக்கத்தை ஹாசிலாக்குவோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா சுபிட்சமான வாழ்க்கையை நமக்கு தருவான். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.